जोकर शिवरात्रि போன வாரம் வந்துச்சு. இப்போ இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? ஆனால் நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக சிவராத்திரி கொண்டாடுறோம். சொல்லப்போனால் சிவராத்திரி ரொம்ப ரொம்ப மகிமைக்குரிய ஒரு பண்டிகை. அதனுடைய மதிப்பு நமக்கு அவ்வளோ தெரிஞ்சதில்லை. அது தெரிஞ்சாச்சுன்னா கவர்மெண்ட் கூட லீவ் கொடுக்கும். ஆனால் எல்லாம் மற்ற காந்தி ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாத்துக்குமே லீவ் இருக்குது எல்லாத்துக்குமே. ஆனால் சிவராத்திரிக்கு லீவ் இருக்காது. ஏன்னா நைட்டு தானே போக போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த ராத்திரிங்கிறதுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம சகோதரர் குமரவி இப்போ விளக்கமாக சொல்லுவார். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய இந்த முக்கூடல் பேரூராட்சியினுடைய தலைவர் ராதா லட்சுமணன் அவர்கள் வருக என்று வரவேற்று நம்முடைய சகோதரர் அவர்கள் அடுத்தபடியாக நம்முடைய அந்த சகோதரர் லக்ஷ்மணன்ஜி அவர்களுக்கு கீதா பாடசாலை தரப்புல வந்து அதாவது திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பிரம்மகுமாரிகள் ஒருங்கிணைப்பாளர் பிரதர் அடன் சிவபாலன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை கொடுத்திருக்கிறார். இந்த பொன்னாடையை கீதா பாடசாலையுடைய ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி. சிவ பரமாத்மாவுடைய கொடி ஏற்றிருக்கிறோம். இது வந்து ஒரு ஆராதனை. கொடியேற்ற பண்டிகையை நோக்கம் வந்து இது ஒரு ஆராதனை, வழிபாட்டின் ஒரு முறை. இது கொடியேற்றது ஒரு வழிபாட்டின் முறை. இது கிபி கூகுளில் பார்த்தோம்னா ஒரு 5000 வருஷத்துல இருந்து இந்த கொடியேற்ற பழக்கம் இருக்கான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து சிவனுடைய கொடி ஏற்றிருக்கிறோம். சிவபாபாவுடைய ஒளி வட்டத்தில் நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறோம். நம்முடைய எல்லாருடைய ஆத்மாவிலையும் சக்தி கிடைக்கும் பாருங்க, நல்ல அனுபவம் கிடைக்கும். நம்முடைய ஒவ்வொருவருடைய ஆத்மா தூய்மையாகும். இதுல எத்தனை பேர் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வந்தவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்க. ஓகே, ஓம் சாந்தி. இந்த இயக்கத்துல உள்ள வந்து ஒரு லட்சுமி நாராயணர் படம் வச்சிருப்பாங்க. லட்சுமி நாராயணர், தேவி தேவதைகள். ஒரு மனித ஆத்மாவுல 16 குணம் இருந்தா அவங்க தேவர்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒவ்வொருத்தருமே அந்த சிவ தந்தை மூலமாக 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அந்த நல்ல நோக்கத்தோட தான் உங்களை இந்த கொடிக்கு கீழே கொண்டாந்துருக்காங்க. கொடி என்பது ராஜ்யத்தின் அடையாளம். நல்லா பாருங்க, சிவன்
உடைய ராஜ்யம் இப்ப இங்க ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. இந்த 100 வருடம், இப்ப 87வது வருடம் சிவ பரமாத்மா லைவ்ல இருக்கிறார். மேல இருந்து வந்துட்டார், அவருடைய பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாரு, ரிட்டர்ன் போகல அவர். சோ அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவர் மூலமாக நம் ஒவ்வொருத்தருமே நல்ல அருள் பெற வேண்டும், நல்ல சக்தி பெற வேண்டும், சத்கதி பெற வேண்டும். சிவா, சிவன் ராத்திரி. சிவா அப்படின்னா சமஸ்கிருத மொழியில புள்ளின்னு அர்த்தம், ராத்னா இருள்னு அர்த்தம், குஜராத் மொழியில இருள். சிவராத்திரி. மற்றதெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி, காந்தி ஜெயந்தின்னு கொண்டாடுவோம். பக்தியில என்ன செஞ்சிட்டாங்கன்னா சிவன் ராத்திரி. எப்பெல்லாம் ஆத்மா இருளாகுதோ, தன்னுடைய சக்தியை இழக்குதோ, அப்போ இறைவன் இந்த பூமிக்கு வந்து ஆத்மாவுக்கு இழந்த சக்தியை தருவதற்காக அந்த சிவன்கிற தந்தை வர்றார். அந்த பண்டிகை தான் சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க. நாங்க அதை கரெக்டா சிவ ஜெயந்தின்னு இன்விடேஷன்ல அடிச்சிட்டோம். சிவ ஜெயந்தி விழா. சிவன் பிறந்துட்டார். அவர் கர்ப்பத்துல பிறக்க மாட்டார். சிவனுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அப்பா அம்மா கிடையாது. ஆக அந்த சிவன் ஜோதி சொரூபமான அந்த சிவ தந்தை, இங்க ஒரு படம் வச்சிருப்போம் இல்லையா, அந்த பிரம்மாங்கிறவருடைய நெத்தியில பிரகாய பிரவேசமாகி நம்ம எல்லாருக்கும் தனது அறிமுகத்தையும் நமது அறிமுகத்தையும் உலகத்தின் அடுத்த கட்ட நிலவரத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். ஸோ இந்த 3 அற்புதமான ஞானத்தை நம்ம வாங்கிட்டோம்னா நம்முடைய மனம் தூய்மை ஆயிரும், ஒவ்வொருத்தருடைய ஆத்மா சுத்தமாயிரும். எங்க சுத்தம் இருக்கோ அங்க சுகம் இருக்கும். ஸோ நம்முடைய ஆத்மா இப்ப தூய்மை ஆகணும். புற தூய்மை நீரால் அமையும், அக தூய்மை வாய்மையால் காணப்படும். ஸோ நம்முடைய புற தூய்மை சோப்பு தண்ணி போட்டு டெய்லி குளிச்சிடுறோம். ஆனா நம்முடைய மனம் தூய்மை ஆகணுமே, அது வாய்மையால் ஆகப்படும். வாய்மைன்னா என்ன? உண்மை. இன்னைக்கு பூமியில எல்லாமே பொய்யா இருக்கான். கலியுகம்னாலே பொய் நிறைஞ்ச உலகம். மனிதர்கள் பொய் சொல்றாங்க, மழை பொய் சொல்லுது, மரம் பொய் சொல்லுது, மண் பொய் சொல்லுது, மரணம் கூட பொய் சொல்லுது. ஸோ இந்த பொய்யான உலகத்துல பொய் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஆத்மாவுடைய இருளாயிரும். நீங்க ஒரு மெழுகுவத்தியை பொருத்தி வச்சுட்டு பொய்ன்னு சொல்லி பாருங்க, டக்குன்னு அணைஞ்சிரும். மெய்ன்னு சொல்லி பாருங்க, அணையாது. அப்போ பொய் சொல்லி 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 நம்முடைய ஆத்மா சக்தி இழந்துட்டு, இப்ப பகவான் அந்த சிவ பரமாத்மா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சத்தியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய வாசகம் என்னன்னா சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். ஸோ அந்த வெல்லக்கூடிய வாய்மை எதுங்கிறது உங்க மனசுல இப்ப பதியணும். இதுதான் தர்மம். இறைவன் சிவபரமாத்மா இந்த பூமியில இப்ப வந்திருக்கிறாங்க. தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒவ்வொருத்தருமே தேவி தேவர்களாக வாழ்ந்தவர்கள். இதே பாரதத்துல 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமி இது. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கடவுள் வேற, தேவர்கள் வேற. கடவுள்னா ஒன்றே குலம் ஒருவனே இறைவன், அது சிவனை குறிக்கும். அப்ப நம்ம வீட்டுல வச்சிருக்கிற படங்கள்லாம் என்னது? லட்சுமி, நாராயணன், சரஸ்வதி, விநாயகர், ஆஞ்சநேயர், நிறைய படம் இருக்கு. அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் இதே பூமியில 16 தெய்வீக குணங்களோட வாழ்ந்தவர்கள். மனிதன் பிளஸ் 16 குணங்கள் ஈக்குவல் டு தேவதை. ஒரு மனிதன் 16 குணம் இருந்தா அவர்கள் தேவர்கள். சத்தியுகம்ங்கிற காலம் இந்த பூமியில இருந்தது. இன்றிலிருந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னால இந்த பூமி சத்தியுகமா இருந்தது. நம்ம எல்லாரும் தேவி தேவர்களா இருந்தோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரும் சாதாரண ஆள்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க, முக்குடல்ல கிட்டத்தட்ட 25,000-30,000 பேர் இருப்பாங்க. 25,000 பேர் இருக்காங்க. ஒரு 50 பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த இடத்துக்கு யாரால வர முடியும்னா, அந்த போன கல்பத்துல முற்பிறவிகள்ல தேவர்களாக இருந்த ஆத்மாக்கள் தான் இங்க உட்கார முடியும். சோ நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க விசேஷ ஆத்மாக்கள். அதுலயும் இந்த தருணத்துல ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல நாங்க ஜோதிலிங்கம் வைக்கணும், இந்த சென்டர் வைக்கணும்னு வந்தோம். அப்போ நம்ம லட்சுமணன் சார்ட்ட கேட்டோம், தாராளமா வச்சுக்குங்கன்ட்டாங்க. ஸோ அவங்க மனம் ஏன் அவங்க தொடர்ந்து இங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்கன்னா, இவங்க மனசை ஜெயிச்சவங்களா இருக்காங்க. இந்த ஊர்ல உள்ள எல்லாருடைய மனதை ஜெயித்தவர்கள் தான் இந்த பிரதரும் அந்த அம்மாவும்.
எல்லாராலையும் கடவுளுக்கு இடம் கொடுக்க முடியாது. இப்போ அவங்களா எங்களை போக சொல்லலை, நாங்களா தான் அந்த மண்டபத்திலேருந்து வந்தோம். எப்போனாலும் அவங்க அந்த ஆரல் கல்யாண மண்டபம்னு இருக்கு, அதில் தான் நாங்கள் 2-3 வருஷம் ஃபஸ்ட்டு ஜோதிலிங்கம் வச்சோம், கேம்ப்பு வச்சோம், அப்புறம் கிளாஸ் வச்சோம், ஜோதிலிங்கம் வச்சோம், அப்புறம் தான் இப்போ செப்பரேட்டாக இங்கே வச்சுருக்குறோம். ஸோ இந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு மகான் ஆத்மா, வள்ளல் ஆத்மாக்கள்னு சொன்னால் அது நம்முடைய சகோதரர் லக்ஷ்மணன் அவர்களும் அவங்க அம்மா வீட்டம்மா ராதா அவர்களும் அவர்கள் வந்து நன்றிக்குரியவர்கள், கடவுளனுடைய உதவியாளர்கள்னு தான் நான் சொல்றேன். இறைவன் சொல்றார் கடவுளுக்கு உதவி செய்யணுங்கிறார். நான் வந்திருக்கேன் இந்த பூமிக்கு, எனக்கு நீங்க உதவி செய்யணுங்கிறார். ஸோ அவங்க வந்து இந்த பூமியில ஆரம்பத்திலேயே உதவி செஞ்சிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஜென்மத்துக்கும் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க. இதுதான் உண்மை. பகவானுக்கு என்ன கொடுக்குறோமோ அவர் நான் கோடி மடங்கு ரிட்டர்ன் தர்றேங்கிறார். ஸோ அந்த நம்ம வந்து பொன்மன செம்மல்னு எம்ஜிஆரை சொல்கிறோம். ஸோ இந்த ஊரில் இவங்க வந்து பொன்மன செம்மல்கள் தான். இவங்களுடைய நிர்வாகம் வந்து தொடர்ந்து இந்த ஊரில் நடக்கணும், இன்னும் மென்மேலும் இவங்க வந்து நல்ல பதவிகள் அடையணும், இவர்களால் இந்த ஊர் மக்கள் பூரா நன்மை அடையணும் என்று சொல்லி வாழ்த்துறோம். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, இந்த பூமியில் சத்தியம் இருந்தது, நம்ம எல்லாரும் தேவர்களாக இருந்தோம், தெய்வீக குணங்களோட இருந்தோம். இப்போ ஏன் இல்லை? அதாவது காலம்ங்கிறது எப்படி தெரியுமா? தேய்மானம் கொண்டது. உலகம் வந்து தேய்மானம் ஆகும், ஒவ்வொரு பொருளும் தேய்மானம் ஆகும். அதே போல இந்த ஆன்மா என்ன ஆயிடுச்சுன்னா தன்னுடைய 16 குணங்களை தேஞ்சி 16 குணங்கள் இழந்து இப்ப ஆத்மா டப்பா வெத்து டப்பா ஆயிடுச்சு. இந்த பெருங்காயத்தை எடுத்த பிறகு டப்பாவில் ஒரு வாசம் தான் இருக்கும், காயம் இருக்காது. காயம்னா இந்த உடல்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் ஒரு காயம்னு தான் சொன்னாங்க. 16 குணம் இல்லை இப்ப நம்ம யார்கிட்டையும் இல்லை, வெத்து டப்பா. ஆனா நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம குணவான் போல இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டோம். ஆனா பகவான் சொல்றாரு, உங்க ஆத்மாவுல 16 குணம் இல்ல. குணம் இருந்தா தனம் வரும். சோ நீங்க 16 குணத்தை அடையணும், தனவான் ஆகணும். ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி ஆகணும். லட்சுமி இன்னும் ஒரு பெண்ணோட பெயர் கிடையாது. செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி, சொர்க்கத்துக்கு அதிபதி நாராயணன். ஒவ்வொரு பெண்ணும் லட்சுமி ஆகணும், ஒவ்வொரு ஆணும் நாராயணன் ஆகணும். இப்படி ஒரு லட்சியத்தை இறைவன் இந்த பூமிக்கு வந்து நமக்கு எல்லாருக்கும் சொல்றான். கேட்டுக்குங்க, நமது லட்சியம் என்பது என்ன? சாப்பிடணும், குடிக்கணும், தூங்கணும், விதி வந்தா போய் சேரணும் கிடையாதான். சுவாமி விவேகானந்தர் சொல்வாரு, மனித வாழ்க்கையின் லட்சியம் தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்தல். நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை வெளிக்கொணரணும். கல்வியின் அடையாளம் அதான் சொல்றார். கல்வி என்பது நமக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை கொண்டு வரணும். சோ அந்த ஒரு கல்வி சாலைய சிவபரமாத்மா இந்த பூமியில 1936 உருவாக்குனாங்க. அந்த ஹெட் ஆபீஸ் தான் ராஜஸ்தான்ல இருக்கு, அதனுடைய ஒரு கிளை தான் இது. உங்க எல்லாருக்கும் தெரியும் விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு. அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் பள்ளிக்கூடத்தே போகாதவர், ஆனா தவ வலிமை மிக்கவர். அவர்கிட்ட ஒரு டாக்டர் ஒரு நாள் போறார். ஒரு நல்ல படிச்ச டாக்டர் போய் வணக்கம் போட்டுட்டு, சுவாமி நீங்க காளி கோயில பூஜாரியா இருக்கீங்களே, காளிய பார்த்திருக்கீங்களான்னு கேட்டார். ஆமா பார்த்திருக்கேனே, காலையில கூட காளி கிட்ட பேசினேன்னு. உடனே அந்த டாக்டர் கேட்டாரு, சுவாமி எனக்கு கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்டார். உடனே அவர் சொன்னாரு, அமைதியா இருந்தார் பரமஹம்சர். பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் இவர் இப்ப என்ன பதில் சொல்ல போறாரோ, ஏன்னா கடவுளை காட்ட சொல்றாங்க. பிரபலமான டாக்டர், அவர் புதர்க்கவாதி இல்ல. அமைதியா பரமஹம்சத்தை கேட்டார், சுவாமி கடவுளை நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமான்ட்டார். எனக்கு காட்ட முடியும்ட்டார். முடியும்னு சொல்றதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தார். உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த டாக்டர்கிட்ட கேட்டார், நீங்க நல்லா படிச்ச டாக்டரான்னு கேட்டார். ஆமா. என்ன ஒரு டாக்டர் ஆக்க முடியுமான்னு கேட்டார். உடனே அதை பிடிக்க முடியும், அதுக்கு ஒரு படிப்பு இருக்கு சொன்னாங்க. அதே போல கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு, அதை நான் படிச்சிருக்கேன். அதே போல கடவுளை பார்ப்பதற்கான படிப்பு தான் இது. இப்ப நான் எந்த மேடையில போனாலும் தைரியமா சொல்றேன், நான் கடவுளை பார்த்திருக்கிறேன், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், அவர் அருகாமையில நான் இருக்கிறேன், அவருடைய அனுபவம் எனக்கு கிடைக்குது. இது நான் டெய்லி அனுபவம் பண்றேன். ஸோ எல்லார்ட்டையும் இந்த வார்த்தையை நான் எந்த மேடையில போனாலும் நான் கடவுளை பார்த்திருக்கேன், என்னால பார்க்க முடியுது. இந்த கல்வி என்ன பார்க்க வச்சுட்டு, கடவுள் நம்ம தூரம்லாம் கிடையாது,
இந்த இங்க உள்ள திரை சொல்லுவாங்க, ஒரு 3-4 திரை, பொதுவா வள்ளலார் 7 திரையும் பாரு. வள்ளுவர் சொல்லுவார் காமம், வெகுளி, மயக்கம், இந்த 3 திரை போனா கடவுளை பார்க்கலாம் பாரு. ஸோ பைபிள்ல என்ன சொன்னாங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்துல இருக்குனாங்க. கழுத்தை திருப்புங்கன்னு சொல்லல, மனசை நீங்க லேசா திருப்புறீங்கன்னா இன்னொரு ராஜ்யம் தெரியும், சொர்க்க ராஜ்யம் தெரியும், கடவுள் தெரிவார். சோ நீங்க ஒவ்வொருவருமே கடவுளை பார்க்க வேண்டும், அவரிடம் பேச வேண்டும், அவரிடமிருந்த சக்திகள், உங்களுக்கு தேவையான சக்திகளை பெறணும். அந்த நல்ல நோக்கத்தோட தான் இந்த கீதா பாடசாலை, இந்த கொடியேற்று விழா. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நீங்க ஒவ்வொருவருமே கடவுளை பார்க்க வேண்டும், பார்க்க முடியும். அந்த பரமஹம்சர் சில சின்ன ஸ்டெப் இருக்கு, சில நியமங்கள் நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா கடவுள் தூரத்துல கிடையாது, நம்ம பக்கத்திலேயே இருக்கிறார். இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, பக்தியில வழிபாட்டு முறையினுடைய ரகசியம் பாருங்க. கோவிலுக்கு போறோம், கற்பூரத்தை காட்டுறாங்க. எந்த கோவில்ல எந்த விக்கிரகம்னாலும் கற்பூரம் காட்டுறாங்க. என்ன நோக்கம்னா, அங்க விக்கிரகம் எப்படி இருந்தாலும் அந்த உள் பொருள் இருக்குல்ல, ஆத்மா, உள்ள ஒரு ஆத்மா இருக்கும், அதனுடைய நினைவு சின்னம் அந்த சிலை. அந்த ஆத்மா ஒளி, பரமாத்மாவும் ஒளி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம எல்லாருடைய புருவ மத்திலேயே ஒரு ஒளி இருக்கு. அதனாலதான் அந்த சிஸ்டர் ஒரு பொட்டு வச்சாங்க, எல்லாரும் பார்த்துக்குங்க, எல்லாருக்கும் பொட்டு வச்சாங்க, நீங்களும் பொட்டு வச்சுக்குவீங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு ஒளி இருக்கு, ஆத்மா. அந்த ஆத்மா அங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம், சிந்திக்கும் போது அப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். அந்த ஆத்மா வெளியே போயிட்டுனா என்ன ஆகும்? ஆத்மா எல்லாருக்கும் இருக்கு, திடீர்னு வயசாயிட்டுன்னா இந்த உடலை விட்டு இந்த ஆத்மா போயிடும். போயிட்டுன்னா உடலை கொண்டு போய் எரிச்சிருவாங்க அல்லது புதைச்சிருவாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, நீங்க எல்லாரும் மரணமற்றவர்கள், அமரர்கள், அழிவற்றவர்கள். இந்த பாடம் நீங்க கேட்டா முதல்ல என்ன ஆகும்னா, மரண பயம் போகும். நம்ம யாருமே மரணம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆத்மாவை சுத்தி இருக்கிற இந்த உடல் ஒரு சட்டை, கீதையில போதிக்கப்பட்டிருக்கு ஒரு சட்டை. ஓம் சாந்தியில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உடல் ஒரு கார்னு சொல்லுவாங்க. எப்படி வாழ்றீங்கன்னு கேட்டா, ஏதோ வண்டி ஓடுதுன்னு சொல்லுவோம். இது ஒரு வாழ்க்கை, இந்த வண்டி ஆத்மா ஓட்டிட்டு இருக்கு. வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது டிரைவர் தூங்கினா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். அதே போல இந்த கண்ணு, 2 கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இதுக்கு பேர் ஞான கண், நெற்றி கண். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்றது இந்த கண் கிடையாது, இந்த கண். எப்போ இந்த ஆத்மாவில் இருக்கிற கண் திறக்கப்படுகிறதோ உங்களால் கடவுளை பார்க்க முடியும். அப்படி ஆன்மாவில் இருக்கிற கண்ணை திறந்ததுனாலதான் அப்பர், சுந்தரர், மாணிக்கர் இவங்க எல்லாருக்கும் ஒளி தரிசனம் ஆச்சு. நிறைய பேர் ஒளியினுடைய தரிசனம் கண்டாங்க. வள்ளலார் கண்டார், ஆபிரகாம் கண்டார். சோ நீங்க எல்லாருமே அந்த ஒளியை தரிசிக்க வேண்டும், தரிசிப்பீர்கள், பார்ப்பீங்க. சோ அந்த பரமாத்மாங்கிற ஒளி நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் என்னை போன்ற ஆத்மாக்கள். நான் மேல இருக்கேன், நீங்க கீழே இருக்கீங்க. பரம்னா மேல, மேல இருக்கிறதுனால பரமாத்மா. நீங்க எல்லாம் பூமியில இருக்கிறதா ஜீவாத்மா, ஜீவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா. உடல்ங்கிற சட்டைக்குள்ள உட்கார்ந்துருக்கீங்க. இந்த உடல் ஒரு பொம்மை, மண்ணால் ஆன பொம்மைன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு குழந்தைக்கு பிளாஸ்டிக் பொம்மை வாங்கி தருவீங்க. அதே போல இந்த பூமி தந்த பரிசு தான் இந்த உடல். ஆத்மாவுக்கு ஒரு உடல் கிடைச்சிட்டு, ஆத்மாவும் மேலதான் இருந்தோம், விளையாடுறதுக்காக இங்க வந்தோம். நம்ம மேல இறக்கப்பட்டு இந்த பூமி ஒரு பொம்மை தந்துட்டு, இந்த மண் பொம்மைக்குள்ள அந்த ஆத்மா உட்கார்ந்துட்டு கண் மூலமா பார்க்கும், வாய் மூலமா பேசும், காது மூலமா கேட்கும், கை கால் மூலமா காரியம் செய்யும். எப்போ அந்த ஆத்மா வெளியே போயிடுச்சோ இவ்வளவும் செய்யாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆத்மா போன பிறகு கண் பார்க்காது, கால் நடக்காது. சோ இத்தனை 60 கிலோ உடலை நடத்துறது எதுனா இந்த ஆத்மா தான். சோ அந்த ஆத்மா எல்லாருக்கும் இருக்கு. அதனுடைய நினைவாக பொட்டு வச்சுக்கிறோம். இன்னொரு ரகசியம் புரிஞ்சுக்குங்க. கோவில்ல போய் பொட்டு எப்படி வைக்கணும்னா, இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்காருங்க, என் கூட வாங்கன்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம். அந்த சாமியை இங்க உள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா கர்ம யோகம்னு பேர். கீதையில சொல்லப்பட்டிருக்கு, கர்ம யோகி தான் கடவுளுக்கு பிரியமானவர். சோ நீங்க எந்த வேலை செஞ்சாலும், அப்பா நீங்க என் கூட இருங்க. அப்பான்னு யார சொல்றோம் தெரியுமா? சிவனை தான் அப்பான்னு சொல்றோம். சோ நம்ம எல்லாருக்குமே 2 அப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ஆத்மாவுடைய அப்பா சிவன், உடலோட அப்பா வீட்டுல இருப்பாங்க. சோ ஆக நம்ம எல்லாருக்குமே 2 அப்பாக்கள்.
பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஆக ஒரு ஒரு பிள்ளைன்னா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க. நம்ம எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா இருக்கார், அவர் தான் சிவன். சோ ஒரு சிவ தந்தையின் குழந்தைகள் தான் நாம எல்லாரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு தாய், பூமி என்ற தாய், பூமா தேவின்னு சொல்றோம். இந்த பூமா தேவியிலிருந்து வந்த உடல், விண்ணிலிருந்து வந்த ஆத்மா பரமாத்மா, அவர் அப்பா, இது தாய். சோ ஒரு தாய் வயிற்று குழந்தைகள் தான் நம்ம எல்லாரும். இந்தியாவில் பொட்டு வைக்கிறதுடைய தத்துவம் என்னன்னா, யாரை பார்த்தாலும் ஆன்மான்னு பார்க்கணும், ஆண்டவனுடைய குழந்தைன்னு பார்க்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் பேதம் வரும், ஜாதி மதம் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க. யாரை பார்த்தாலும் அவங்க ஆத்மா கடவுளோட பிள்ளைன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சகோதரத்துவம் வரும், கோபதாபங்கள் போயிடும். நம்ம எல்லாருக்குமே கடவுள் சொல்றாரு, அஞ்சு கெட்ட பூதம் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கான். ஆத்மாவில 16 குணம் இருக்கணும், இருந்தா நீங்க எல்லாரும் தேவர்கள். அப்படி இருந்தீங்க, காலப்போக்கில் அந்த 16 வெளியே போயிட்டு 5 பூதம் உள்ள வந்துட்டு. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, வெற்றிடத்தை காற்று நிரப்பும். நல்ல குணம் போன உடனே கெட்ட குணம் உள்ள வந்துட்டு. காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த 5 பூதம் உள்ள இருக்கு. மனுஷன் அந்த 5 பூதம் இருக்க போய் தான் பாழ்பட்ட உலகமாயிட்டு. பாரதியார் சொல்லுவார், பாழ்பட்டு கிடக்குதன்னே பாரத பூமின்னார். ஸோ பாழடைஞ்ச உலகமாயிட்டு. ஒரு பூதம் இருந்தா ஒரு வீடே பாழடைஞ்ச விடுமோ. ஒவ்வொரு மனுஷன்டையும் 5 பூதம் இருக்கு. அப்போ உடல் என்ன ஆகும், வீடு என்ன ஆகும், சமுதாயம் என்ன ஆகும். சோ இன்னைக்கு 5 விகாரம். ஆண்கள்கிட்டையும் 5 கெட்ட குணம் இருக்கு, பெண்கள்கிட்டையும் 5 கெட்ட குணம் இருக்கு. இத உருவக சித்திரமா தான் ராவணனை காட்டிட்டாங்க. ராவணனுக்கு 10 தலைன்னு காட்டிட்டாங்க. சயின்ஸ் படி 2 தலையோட யாரும் வாழ முடியாது. 10 தலை ஏன் காட்டினாங்கன்னா, ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு கெட்ட குணமும் ஒரு முகத்தை காட்டும். கோபத்துல ஒரு முகம், பேராசையில ஒரு முகம், பற்றுல ஒரு முகம். ஆக இன்றைய ஒவ்வொரு மனிதன்ட்டையும் 5 கெட்ட குணம் இருக்கு. ஆண் ஆகட்டும் பெண் ஆகட்டும், அவர்கள் தான் இந்த பூமியில ஆட்சி செய்யறதுனால இத ராவண ராஜ்யம்னு காந்தி குறிப்பிட்டார். அவருடைய நவஜீவன் பத்திரிகையில் எழுதுறார், ராமராஜ்யம் வேண்டும்னு எழுதினார். அப்ப நடக்கிறது என்ன ராஜ்யம்? ராவண ராஜ்யம் அர்த்தம். ஒரு இலங்கையில 10 தலை ராவணன் கிடையாது, ஒவ்வொரு வீட்லயும் ராவணன் இருக்கு. அந்த ராவணன் அழிக்கிற பண்டிகை தான் தசரா. சோ தஸ்னா 10, ஹரானா அழித்தல். அந்த 10 கெட்ட குணத்தை அழிக்கணும், சிவனுடைய சக்தியால தான் அழிக்கணும். சோ நீங்க தினந்தோறும் அந்த சிவ தந்தையை, அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சிவ தந்தையை உங்கள் புருவ மத்தியில கொண்டு வரணும். ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கே வியப்பா இருந்தது. இந்த காரக்குறிச்சியில ஒரு தியான சென்டர் வச்சிருக்கோம், 70 நாள் ஆகும். அதுல லட்சுமி விலாஸ் மேனேஜர் வந்துட்டு இருக்காரு. மேனேஜர்னா உற்பத்தி மேனேஜர். 60 பேர் அவர் கீழே வேலை பார்க்காங்க. அவர் உள்ள உட்காரும் போது சொன்னாரு, என்னால முடியல சார், 60 பேரை மேய்க்கிற முடியல, டன் கணக்கா ஸ்வீட் போடணும், லிமிட்டட் பணம் தான் ஓனர் கொடுப்பார், அவங்கள நான் வேலை வாங்கணும், இடையில பட்டு நான் சங்கடப்படுறேன், என்னால சமாளிக்க முடியல சொன்னார். வந்தவருக்கு நாங்க சொன்ன 5 வார்த்தை, நீங்க கடவுள்கிட்ட, அவரால் ரொம்ப நேரமும் உட்கார முடியாது, ஏன்னா வேலை முடிச்சுட்டு வருவார், குளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வருவார். 5 வார்த்தை தான் சொல்லி கொடுத்தோம். காலையில எந்திரிச்சு, அப்பா எங்க வீட்டுக்கு வாங்க, என்னை பாருங்க, என்னை சுத்தமாக்குங்க, என் கூட இருங்கப்பா, எனக்கு தேவையான சக்தி கொடுங்கப்பா. இப்படி 5 வார்த்தையை எழுதிய ஒரு துண்டுச்சிட்டும் ஒரு பாபா படமும் கையில கொடுத்துருக்கேன். அவர் சொன்ன அனுபவம் எனக்கே மலைப்பா இருக்கு. என்ன செஞ்சாருன்னா, அந்த படம் செல்போன்ல வச்சுக்கிட்டார். எங்க இயக்க விதிப்படி காலையில 4 மணிக்கு பேச சொல்லுவோம் பகவான்கிட்ட. அவர் சொல்றாரு, எனக்கு 4 மணி எந்திரிக்க முடியல, ஆனா நான் 6 மணிக்கு எந்திரிச்சு அதை பேசுறேன்னாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய எல்லா பிரச்சனையும் சால்வுங்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, ஏதாவது ஒருத்தர் கோபப்படுறாருன்னா 1 நிமிஷம், பாபா அப்பா அந்த ஆத்மாவை சுத்தப்படுத்துங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அவர் மனசு கிளீன் ஆகலாம். நான் அதை வீடியோவே எடுத்துருக்கேன், உங்களுக்கு எல்லாம் அனுப்புறேன். என் புது குழந்தை, என் பிரச்சனை சால்வ் ஆயிட்டு, மனசை சுத்தமானா சுகம் கிடைக்கும். அப்பா அவர் ஓனரை போய் பார்க்க போகணும்னா, அப்பா அவர் மனசு இப்போ சுத்தம் ஆக்கிருங்கப்பான்னு போய் சொன்னா உடனே பணம் கொடுத்துட்றாராம், அவங்களுக்கு தேவையானது. ஸோ அவரால் முடிஞ்சது இந்த 5 வார்த்தை தான். அப்பா அவரை சுத்தமாக்குங்க, என்ன சுத்தமாக்குங்க, சுத்தமானாலே போதுமே. சிவன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்காரு? சுத்தப்படுத்த தான் வந்திருக்காங்க. பூமி தூய்மை இழந்துட்டு
ஆத்மாவிலையும் அசுத்தம், உடல்லையும் அசுத்தம், உலகமே அசுத்தம், அசுத்த உணர்வுகளால் நிறைஞ்சிருக்கு. சுத்தமாக்க வேண்டும். அதனாலதான் சிவனுக்கு ஒரு பேர் பதீத்த பாவன சீதாராம்னு சொன்னாங்க. ரகுபதி ராகவ ராஜாராம். பதீத்னா பாவம், பாவனம்னா தூய்மை. ஆத்மா தூய்மை ஆக்குற வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க கங்கையில குளிச்சு தூய்மை ஆயிரும், அல்லது காவிரியில குளிக்கிறதோ மகாமகம் குளத்துல குளிச்சா தூய்மை ஆயிரும் நினைக்கிறீங்க. ஆனால் உடல் அழுக்கு தான் போகும். கங்கையில குளிச்சா நல்லா அழுக்கு போகுது, செக் பண்ணி பார்த்தோம், நல்லா அழுக்கு போகுது. ஆனா உள்ளத்தின் அழுக்கு போகாது. உள்ளத்துலதான் உள்ள குடிகொண்டிருக்க. நங்கூரம் போட்டு சும்மா 5 பூதம் உள்ள உட்கார்ந்து டெய்லி அழுக்காக்குற. சோ நீங்க என்ன செய்யணும்? இறைவனை அப்பாங்கிற வார்த்தை ஒரு மந்திர சொல். நம்ம எல்லாருக்கும் அப்பா சிவன். அந்த அப்பாவை அவர்கிட்ட நீங்க பேச வேண்டும். நீங்க ஒவ்வொருத்தரும் கடவுளை கூப்பிட உரிமை உள்ளவர்கள். அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா நான் வந்தேன் ஐயான்னு வருவேங்கிறார். நான் ஒபீடியன்ட் சர்வன்ட், நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன், நீங்க கூப்பிட்டு பாருங்கிறார். நீங்க கூப்பிடுங்க, அப்பா எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. நீங்க கூப்பிட்ட அடுத்த செகண்ட் ஆஜராவார். என்ன பாருங்கன்னு சொல்லணும். எதுக்கு சொல்லணும்னா பார்வையில் சக்தி டிரான்ஸ்பர் வரும். அதனாலதான் பக்தியில் இப்படி பார்த்தோம், தரிசனம்ங்கிற பேர்ல பார்க்கிறோம். அவர் நம்மை பார்க்க வேண்டும், நாம் அவரை பார்க்க வேண்டும். சோ என்ன பாருங்கப்பா, என்ன சுத்தமாக்குங்கப்பா, இன்னைக்கு தேவையான சக்தியை நிரப்புங்கப்பா, என் கூட இருங்கப்பா. இப்படி நீங்க கடவுள்கிட்ட பேசி பாருங்க. பேச பேச சக்தி கிடைக்கும். இன் பிரேயர் we speak to God. இன் மெடிடேஷன் God speaks to us. அதாவது நம்ம பக்தியில பிரேயர் பண்ணோம், நாம கடவுள்கிட்ட பேசிட்டு வந்தோம். நீங்க அமைதியா இந்த தியான சென்டர்ல நீங்க அமைதியா உட்கார்ந்து பாத்தீங்கன்னா கடவுள் உங்களிடம் பேசுவார். இப்படி பக்தியிலேயே 2 பேர் உதாரணமா புருஷர்கள். பக்தியில ஆண்கள்ல நாரதர், பெண்கள்ல மீரா. எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட பேசக்கூடியவங்களா மாறிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நாராயண நம, நாராயண நம. நாரதர் சொல்லுவார், ஓயாம சொல்றதை பார்த்துட்டு நாராயணர் ஒரு 3 வரம் தந்துட்டாராம். திரிலோக சஞ்சாரி, நீ நினைச்ச நேரம் என்ன பார்க்கலாம்ப்பா. கருணாநிதி ஒருத்தருக்கு அப்படி அனுமதி தந்தார். சரத்குமார் எங்க இருந்தாலும் என்ன சந்திக்கலாம், அவனுக்கு தாரனார். அதே போல இருந்தான். விஷ்ணு என்ன செஞ்சாராம், நாரதர்கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ எஃப்எம் ரேடியோ மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்க, அதனால உனக்கு வரம் தாரேன், நீ என்ன எந்த நேரத்துல எந்த இடத்துலனாலும் என்ன வந்து சந்திக்கலாம். அதே போல பகவான் என்ன சொல்றாருன்னா, நாம் எந்த நேரத்திலும் நீங்க அவரை கூப்பிட்டா உங்களை அவர் சந்திக்க வருவார். நீங்கள் சந்திப்பதற்கு தயாராகுங்கள். ஸோ உங்களுடைய அன்பான அப்பாவை நீங்க கூப்பிடணும், அவர்கிட்ட பேசணும். நம்ம எல்லாரும் இந்த 3வது கண் திறக்கப்பட வேண்டும். இந்த கண் அன்னைக்கு எல்லாரும் நெல்லைப்பர் கோயில பார்க்கணும். 1,00,000 பேருக்கு மேல கூட்டம் விழிப்பு. இந்த விழிப்பாக வேண்டும். ஸோ அந்த விழிப்பு ஆகக்கூடிய ஒரு உன்னதமான இடத்துக்கு நீங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு திடீர்னு 2 மணி நேர விழாவா நீங்க நினைச்சிக்காதீங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னாளா நினைச்சுக்குங்க. தொடர்ந்து நீங்க வந்து இங்க வந்து இந்த தியானத்தை கத்துக்கிடுங்க. அந்த அப்பாட்ட பேசி பாருங்க. ஒவ்வொருத்தருடைய எண்ணற்ற அனுபவங்கள். எனக்கு பக்கத்து ஊர் தான், வீரவநல்லூர் தான். 29 வருஷமா தியானம் பண்றேன். அவ்வளவு ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். மன பந்தனங்கள்லாம் விட்டுடுச்சு. தேவையில்லாத கவலைகள், தலை சுமக்கும் சுமையை விட மனம் சுமக்கும் சுமை அதிகமா இருக்கு. பாவமா இருக்கு. எல்லாரும் பார்த்தா தலையில வள்ளுவர் சொல்வாரு, வாழ்வது அறியார் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுபவ கோடியும் அல்ல பல. குறள் எழுதுறார், ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுபவ கோடியும் அல்ல பல. நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது, கேரண்டி கிடையாது. ஆனா கற்பனை கோட்டை பார்த்தீங்கன்னா 500 வருஷம் 1000 வருஷம் வாழ்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கீங்க. கட்டுங்க, நல்ல கோட்டையா கட்டுங்க. பகவான் சொல்றார் 5000 வருஷ கோட்டை. எப்படி அரசு 5 ஆண்டு திட்டம் போட்ட மாதிரி இங்க பகவான் ஒரு திட்டம் சொன்னார். 5000 ஆண்டு திட்டம்னு சொல்றார். இந்த பூமியினுடைய ஆயுள் 5000 வருடம், 84 பிறவிகள். அற்புதமான ரகசியங்கள், தேவ ரகசியங்கள். தொடர்ந்து நீங்க நாளைக்கு எல்லாரும் வரணும். நாங்களும் இங்க வந்து உங்களுக்கு சொல்லித்தர வர்றோம். ஸோ 84வது பிறவின்னு ஒரு கணக்கு இருக்கு. நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சுபிட்சமான ஒரு வாழ்க்கை. திரிசூலம்னு கோயில்ல வச்சிருப்பாங்க. 3 ரகசியத்தினுடைய சின்னம் தான் திரிசூலம். ஆத்மா, பரமாத்மா, டிராமா. ஆத்மா அழிவற்றது, பரமாத்மா அழிவற்றவர், டிராமா. இந்த நாடக மேடை இருக்கே, ஆங்கிலத்துல இட்டர்னல் சொல்லுவோம், எண்ட்லெஸ். தொடர்ந்து இந்த பூமி நடக்கும். நம்ம எல்லாரும் இந்த பூமியில மீண்டும் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும், வாழ்ந்தே ஆக வேண்டும். பகவான் நம்மளை ஒரு திருப்திப்படுத்திட்டார். நீங்க ஆடு மாடெல்லாம் பிறக்க மாட்டீங்கன்றார்.
மனித ஆத்மா, மனுஷனாத்தான் பிறப்பீங்க. எப்படி ஒரு மாங்கொட்டையை வச்சா மாமரம், வாழையை வச்சா வாழை மரம், அதே போல மனிதன் மனிதனாக பிறப்பான். ஆண் பெண் மாறும். இப்போ நான் ஆண், நெக்ஸ்ட் பர்த்தில் பெண், மிருகம் கிடையாது. ஸோ நம்ம ஒவ்வொருத்தருமே மனிதர்களாக மீண்டும் மீண்டும் பிறக்க போகின்றோம். இந்த ஞானம் கேட்குற நீங்கள் எல்லாரும் தேவ ஆத்மாக்கள். இது மாத்திரம் உண்மை. அடுத்த பிறவி உங்கள் பிறவி தெய்வீக பிறவி நீங்கள் எடுக்க போகிறீங்க. 16 குணங்களோட நீங்கள் பிறக்க போகிறீங்க. ஸ்கூலில் 16 வாய்ப்பாடு கத்தியெல்லாம் நான் படித்தேன், நீங்களும் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்கூலில் 16 குணங்களை படிக்கணும். அந்த 16 குணங்கள் அடித்த லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு தருவாங்க. யாருக்கு இந்த தியான லைட் இல்லையோ அதை வாங்கி வீட்டில் மாட்டிக்குங்க. ஸோ நீங்கள் இறைவன்கிற அப்பாட்ட பேசுங்க. அவர்கிட்ட எல்லா ஆஸ்திகளையும் அடையணும். நீங்கள் இங்கே எல்லாருக்கும் வந்ததுக்கு பரமாத்மா சிவன் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சாந்தி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பிரம்மகுமாரிகள் சபையின் சார்பாக சகோதரர் குமரன் அவர்கள் ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நமக்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த பிரம்மகுமாரிகள் சபை முதல்ல முக்குழல் குழுமம் சார் சொன்னும் போது என்கிட்ட வந்து கேட்டாங்க. நம்ம மண்டபத்தில் தான் வச்சுருந்தோம். 2-3 ஆண்டுகள் அங்கேயே வச்சு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி ஜோதிலிங்கமும் வச்சு சிறப்பாக செயல்படுறதுக்கு நல்ல உதவி நான் செய்தேன். இது ஒரு பெரிய, ஏன்னா அதை வச்சதுலேருந்து எனக்கு ஒரு பெரிய கீழே சார் சொன்ன மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போட்டிகள், எத்தனையோ பொறாமைகள், எத்தனையோ பிரச்சனைகள் பல்வேறு இருந்தாலும் கூட, பல்வேறு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட முறையாக இந்த மக்கள் மனதை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறார். அதுக்கு நான் இந்த இறைவனுக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை நம்ம குமரன் சார் அவர்கள் நினைவுபடுத்தினாங்க. அதுபோல் நான் அந்த குமரன் சார் கூட நானே வீட்டமாக எல்லாருமே மவுண்ட் அப் போயிருக்கோம். அங்கே நான் சகோதரி அவர் எல்லாரும் இருந்து மவுண்ட் அப்பு போய் அங்கே ஒரு வாரம் இருந்து ராஜஸ்தான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து தான் வந்திருக்கோம். இப்போவும் கூப்பிடுறாங்க. சரி, கடவுள் அந்த வாய்ப்பை நமக்கு தரும் பட்சத்தில் அது நிச்சயமாக அது நடக்கும். ஆக அவங்க சொன்ன மாதிரி நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மளுடைய 3வது கண்ணை திறக்க வேண்டும். கோபதாபங்களை குறைத்து இறைசக்தியிலே நம்பிக்கை வைத்து கோபப்படாமல் இருந்தாலே போதும். வீடுகள்லையும் சரி, பப்ளிக்லையும் சரி, எந்த பிரச்சனையும் வராது. அதளவுக்கு எல்லோரும் இந்த இறை நம்பிக்கை இங்கே வந்து சார் தான் அதில் ரொம்ப தீவிரமாக மாரியப்பன் சார் அவரும் வீட்டமாகவும் தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். இந்த இயக்கத்திற்கு, இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பிற்கு தன்னை அர்ப்பணித்து விட்டார்கள். வாழ்க்கையில் இராணுவத்திலிருந்து வந்தார். அவர் வந்து அங்கே ரிட்டையர்ட் ஆகி நம்ம பேரூராட்சியில் துப்புரவு அந்த ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டி, டிராக்டரை ஓட்டி ஊரை சுத்தப்படுத்தினாரு. இப்போ ஊரில் உள்ள மக்களுடைய மனநிலையை சுத்தப்படுத்துறதுக்கு தயாராக இருந்துருக்கிறாரு. ஆக இந்த பிரம்மகுமாரிகள் சமயம் உங்களுக்கு சிலருக்கு சார் சொல்லியிருப்பாங்க நிறைய. ஏமா இது வந்து பாபா வந்து 5 பெண்களிடம்தான் இந்த பொறுப்பை ஒப்படைத்தார். அவங்க பேர் தான் பிரம்மகுமாரிகள் பேர். அவருடைய 5 குமாரிகள். இப்போ அந்த அம்மா மட்டும் இருக்கேன்னு ஒரு அம்மா தான் இருக்காங்க. கொஞ்சம் 5 பேரும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். அவங்களுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்க தான் நான் பார்த்துருக்கேன். நடக்க முடியாது, காரில் வச்சு கூப்பிட்டு வருவாங்க. தனி ரூமு தான். ஏன்னா பாபா வந்து ஒரு வைர வியாபாரி, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு பாகிஸ்தான் பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து வைர வியாபாரியாக இருந்து இறைவனுடைய அருள் கிடைச்சி அந்த மவுண்ட் அப்புலேயே ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் இருந்து அவர் எழுதுவார். அவர் பேனா தான் வைப்பாரு. பேனா அப்படின்னு நவலுமா. அப்படி ஒரு இயற்கையான ஒரு இறைவனுடைய அருளை பெற்றவர் பாபா. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த தனக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை நடத்துவதை எப்படி என்று இறைவன்கிட்ட கேட்டதன் அடிப்படையில் இறைவனுடைய உத்தரவின் பேரிலே 5 குமாரிகளை தேர்ந்தெடுத்து, அவர் சீசியர்களை தேர்ந்தெடுத்து அனைத்து பொறுப்புகளையும் ஒப்படைச்சி கிட்டத்தட்ட உலகம் பூரா இன்றைக்கு 300 இடங்கள்ல அது இருக்கு. 300க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த பிரம்மகுமாரிகள் சபைகள் இருக்கின்றது. உலகம் 7000 நம்ம இந்தியாவில சேர்த்து வெளிநாடுகள் ஒரு 200 நாடுகள் இருக்குல்ல.
300 நாடுகள்ல இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்குன்னா நம்ம மாரியப்பன் சார் வீட்டில் இருக்க மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் அந்த குழுக்கள் அமைப்பை வச்சு மக்களை எல்லாம் கூட்டி வச்சு அந்த தியானம் பண்றது, அந்த மாதிரி பிரசங்கம் பண்றது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக இந்த பிரம்மகுமாரிகளுடைய அமைப்பின் சார்பாக இந்த குழு, அதாவது பாபா வந்து இறைவனுடைய கேட்டு இந்த பிரம்மகுமாரிகளை ஒப்படைத்த அடிப்படையில் தான் இது வந்து வேரூன்றி வளர்ந்துருக்கு. இதே ஒரு தவறு இருக்க ஆண்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, போட்டி பொறாமை. ஏன்னா பணம் மனிதனை மிகவும் பயன்படுத்தி விட்டது. ஆக இதுல பணங்கள் வந்தா அந்த பணங்கள் வந்து பிரதம மந்திரி வந்தாலும் சரி, ஜனாதிபதி, இப்ப கூட ஜனாதிபதி முர்மு வந்தாங்க, பிரம்மகுமாரிகள். ஏமா என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை ஒரு அரசாங்கம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களா, ஒரு அரசாங்கம் மக்களை நிர்வகிக்கும் போதோ மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், அந்த ஆரோக்கிய நாடு நல்லா இருக்கும். அப்போ மனம் ஆரோக்கியமாக அமைதியாக இருந்தால் நாடு அமைதியாக இருக்கும். மக்கள் வெகுண்டிருந்தால் தாக்கு பிடிக்க முடியாது, எந்த அரசாங்கத்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்ப அந்த மக்களை பண்படுத்தக்கூடிய ஒரு பக்குவமான இழந்த பிரம்மகுமாரி அமைப்பு என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் குணத்திற்காகவும் தான் இந்திய பிரதமர் ஆனாலும் சரி, இந்திய ஜனாதிபதி அங்க வர்றாங்க. அவங்களுக்கும் பல்வேறு மன அழுத்தங்கள், பல பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அந்த மெடிடேஷன் ரூம் இருக்காங்க, போய் நடக்க முடியாது, சேர்ல உட்காந்துடலாம், சோபால உட்காந்துடலாம். சார் சொன்ன மாதிரி 3:30 மணிக்கு நாங்கெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவோம். அந்த பிரேயர்கள் அட்டிய டயத்துல ஒரு 20,000 பேர் இருக்கலாம், 20,000 25,000 பேர் ஒரு நேரத்தில் இருக்கலாம். ஒரு ஹெட்போன் தருவாங்க, அதுல நமக்கு எந்த மொழியோ, தமிழோ மலையாளமோ தெலுங்கோ, அதை வாங்கி நம்ம காதில் மாட்டிட்டோம்னா அதுல பேசுற அந்த வாக்கியங்கள், அந்த போதனைகள்லாம் நமக்கு நம்ம மொழியிலே கேட்கும். ஆக 20,000 பேர் ஒரே இடத்துல ஒரு ரெட் லைட் மட்டும் தான் எரியும், எல்லா லைட்டும் அணைச்சிருவாங்க, இந்த பாபானுடைய ஒளி மட்டும் அதை தெரியும். ஆக அந்த சிறப்பான ஒரு வாய்ப்பை எனக்கு நம்ம குமரன் சார் தான் கொடுத்தாங்க. அவர்களுக்கு நன்றி கூறி, இந்த இடத்துக்கு என்னை அழைத்து, என் மனைவியை அழைத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியே நின்று இப்படியே பண்ணு, இப்படியே கை இப்படி நின்று. ஓம் சாந்தி. உங்களுக்கு டைமை நாம தான் உருவாக்கணும். அதாவது உடலுக்காக நீங்க உழைக்கிற மாதிரி உயிருக்காகவும் உழைக்கணும். கேட்டீங்களா? இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு டைம் ஒதுக்கணும். ஏன்னா உடலும் உயிரும் சேர்ந்தால்தான் ஜீவாத்மா இல்லையா? அப்போ இதுல சில தியானங்கள்ல இந்த சக்கர தியானம்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இந்த இது பண்ணும் பொழுது நமக்கு இது வந்து பிரகாசமாகும் பொழுது அனைத்து சக்கராவும் எப்படி இருக்கும்? பிரகாசமாகும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் எந்த காரியமும் வெற்றி. ஏன்னா நல்லதுதான் செய்யணும்னு நினைப்பீங்க நீங்கெல்லாம் இல்லையா? உடல் ரீதியான நல்ல காரியம். அதே போல உடலுக்காக எல்லாரும் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, உயிருக்காகவும் உழைக்கணும். படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, நீங்க வந்து இங்க எல்லாரும் பீடி தான் சுத்துவீங்க. சரி, அந்த சொக்கலால் அரிதாம் சேர்த்து அந்த பொண்ணு கூட வந்திருந்துச்சு, அந்த சசிதனாவா அன்னைக்கு வந்திருந்துச்சு 2 நாளைக்கு முன்ன. அது அவங்கெல்லாம் நாங்கள் படிக்கும் போது அங்கே தான் படித்தாங்க, அந்த ஸ்கூலில், அந்த காஞ்சனாங்கிற அங்கே படித்தாங்க. ஆனால் இதில் ரொம்ப அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ சொர்க்கம் உருவாக போகுது, அந்த சொர்க்கத்துக்கு நாம் தகுதி ஆகணும். இப்போ அந்த பிரதர் என்ன சொன்னார்? தேவி தேவதை ஆகணும் இல்லையா? அப்போ தேவதை ஆகணும்னா அதுக்குரிய நல்லொழுக்க பீரியடுன்னு ஒன்று உண்டு இல்லையா? ஸ்கூலில் இங்கே பாரு, நல்லொழுக்க பீரியடுன்னு உண்டு இல்லையா? அது என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு இங்கே அப்பப்போ வந்து தெய்வீக குணங்கள் என்ன, அது அவ்வளத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்போ நீங்கள் அதை அவ்வளத்தையும் இறைவன்கிட்ட இருந்து எனக்கு சக்தியாக கிடைக்கிறது. அதை மாதிரி நினைக்க ஒரு லைட்டையும் வச்சுக்கோங்க, அல்லாட்ட தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றி இறைவன் வந்து ஒளியாக இருக்கிறாருன்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீபத்துக்கு, அதாவது இங்கே
திலகம் வைக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம ஆத்ம திலகம் வச்சோம். அங்கே உள்ளுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த தீபமும் பிரகாசமாகணும். இப்போ எப்படி இருக்குது இந்த கலியுகத்தில், இது கால வர செஞ்ச பாவத்தை அழிக்கணும். இனி பாவம் பண்ணாமல் இருக்க டெய்லி இங்கே வந்து கிளாஸ் கேட்கணும். உங்களுக்கு தான் நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவங்களுக்கு உரிய டைமில் சனி ஞாயிறு நீங்கள் வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டே இந்த இதுக்கும் வந்தேன் பார்த்துக்கோங்க. அது 3:30-4 மணிக்கு இப்போ ஸ்கூலை விட்டு வெளியேறி எங்கே போவேன், ஒவ்வொரு இடமும் போயிட்டு வருவேன். 1.5 மணி நேரம் ட்ராவல் நமக்கு திருநெல்வேலியிலேருந்து தென்காசி. அதனால டைம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. நாம தான் உருவாக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு அதை நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். அதே சமயத்தில் பெரியவங்க கூட நிறைய அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதை வந்து இறைவன்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இறைவன்கிட்ட இருந்து சக்தியாக நமக்குள்ள குணங்களை எடுத்துக்கிட்டே நீங்கள் அதை பண்ணலாம். புரியுதா? அது மாதிரி செய்யலாமா? இனி டெய்லி அந்த குணங்கள் சக்தியாக எனக்கு கிடைக்குது. ஒரு அந்த லைட்டை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் தேவதை ஆக முடியும். நாம் நாராயண கோயிலுக்கு இன்னும் வேறு எந்த கோயிலுக்கு, சிவன் கோயில், நாராயணன் கோயில் எல்லாம் இருக்குது. இப்போ நாராயணன் தான் ஆட்சி பண்ண போகிறாரு இந்த உலகத்தை. இப்போ ஒரு நாராயணன் மட்டும்தான் அவுட்டு. அடுத்த நாராயணன் நீயாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாரு. அப்போ லக்ஷ்மி நாராயண் இவங்க தான் ஆட்சி பண்ண போகிறாங்க. அதுக்கு இப்போ நாம் தகுதியாகணும். இதோட முக்கியமானது அதுதான். அப்போ அவங்களுக்குரிய அது என்ன தகுதி உடையவர்கள், அப்படி அவங்களுடைய குணங்கள் என்ன, கலைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும். அது எல்லாமே நாம் கொண்டு வரணும். நம்ம உடலுக்கான தேவைகளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கோயிலுக்கு போனால் எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும். ஆனால் இது வந்து உயிருக்கான தேவைகளையும் நாம் கேட்கணும். புரியுதா? கேட்பீங்களா? நிறைய இருக்குது. டெய்லி கிளாஸ்க்கு வரணும். வருவீங்களா? வாங்க. நல்ல படிப்பு வரும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூட நல்ல படிப்பு வரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இவ்வளவு நேரம் நாம் எல்லாருமே சிவராத்திரி பற்றிய நல்ல விளக்கங்கள் எல்லாம் கேட்டீங்க. சகோதரர் பேசினாரு, சகோதரி எல்லாம் பேசினாங்க. அதாவது சிவராத்திரி அப்படின்னா சிவன் வரக்கூடிய ராத்திரி. எப்போ உலக பூராமே வந்து இருட்டில் இருக்குமோ, அறியாமை என்ற இருட்டில் இருக்குமோ, அப்போ சிவன் வந்து அந்த இருளை நீக்கினாருன்றதுடைய நினைவு சின்னம் தான். இப்போ இந்த உலகத்தில் உலகம் இருளாக இருக்கும்போது சூரியன் வருது. சூரியன் வந்தோடனே இருள் நீங்க வெளிச்சம் வந்துடும். அந்த மாதிரி கடவுள் ஞான சூரியன் அவர் வந்த உடனே இந்த உலகத்தினுடைய அஞ்ஞானம் என்ற இருள் நீங்க புதிய உலகம் வருது. அந்த சிவராத்திரியினுடைய அந்த சமயத்தில் நாம் எல்லாருமே விரதமெல்லாம் இருப்போம், தூங்காமலாம் இருப்போம். இந்த விழித்ததுங்கிறது என்னன்னா, இந்த கண்ணு விழிக்கிறதெல்லாம் நம்ம இவ்வளோ காலம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். இறைவன் வந்திருக்கிறாரு. அவருடைய மிக உயர்ந்த காரியம் இப்போ இந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பின் மூலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ராஜ யோகம் என்ற கலையை கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு நாளுக்கு 1 மணி நேரமாவது முதல்ல 7 நாள் பாடம்ன்ட்டு இருக்கு. நீங்கள் அடிப்படையான கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாமே வந்து கற்றுக்கலாம். நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மாதாஜி இருக்கீங்களா இந்த ஊரில்? நாளையிலேருந்து 7 நாள் பாடம் இங்கே தொடங்குது. சாயந்தரம் இதே மாதிரி 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், 6:30 to 7:30. இப்போ அந்த மாதிரி 7 நாள் வரும்போது நாம் யார், நாம் எங்கேருந்து வந்திருக்கிறோம், நாம் எங்கே போகணும், நம்முடைய இறைவன் தந்தை யார், அவர் எங்கே இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய சக்திகள் என்ன, அவர் எப்போ வர்றாரு, அவர் என்ன காரியம் செய்கிறாரு, அவரை பற்றிய நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இந்த உலக நாடகம் என்பது என்ன, இது எப்போ இந்த உலகம் தொடங்கியிருக்கு, இந்த உலகம் எப்படி நடந்துட்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு இந்த உலகம் என்ன ஆக போகிறது, இந்த உலகம் என்ன ஆகிடுமோ ஜனங்க வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பூகம்பம் வேற வந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன ஆகிடுமோன்னு ஜனங்களுக்கு பயம். பட் நாளைக்கு இந்த உலகம் என்ன ஆக போகிறது, அதை பற்றிய இந்த 3 காலத்தினுடைய ரகசியம். அதெல்லாம் நாம் என்ன செஞ்ச என்ன பலன். இப்போ இந்த மாதிரி இருக்கிறோம்னா நம்ம ஏற்கனவே செய்த கர்மத்தின் பலன்.
இப்போ நம்ம என்ன செய்யறோமோ இதனுடைய பலன் நமக்கு அடுத்தது கிடைக்க போகிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தவறுங்கிற அனைத்து விஷயங்களையும் வந்து இந்த 7 நாள் பாடத்துல உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நாளையில இருந்து யார் வரலாம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் வரணும். எல்லாரும் வந்து, ஏன்னா இது இந்த மாதிரி இந்த தியானம் ராஜயோகம் கத்துக்கிறதுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணிட்டு இந்தியாவுக்கு வர்றாங்க. ஆனா ஏற்கனவே வந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, வராதவங்களுக்கு சொன்னேன். நீங்க ஏற்கனவே வந்தவங்க கூட அது ஒரு வாரம் பாடத்தோட இல்ல, அது கற்று ஆழமான கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அதை கூட நீங்க தொடர்ந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். வராதவங்க, புதுசா வரக்கூடியவங்க நாளையில இருந்து நீங்க புதுசா வந்து நீங்க இந்த அடிப்படை வகுப்புகள் நீங்க கேளுங்க, தியானம் பண்ணுங்க. இந்த தியானத்தின் மூலமாக முழுமையான பலனை அடைகிறது நான் இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வேற யாராவது பேசணுமா? வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லுவாங்க. யாராவது சொல்லணும்னு விரும்புறீங்களா? இல்ல, இந்த கோர்ஸ் எடுத்தவங்கல்ல யாராவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். மாதாஜி வரீங்களா? நீங்க சிரிக்கிறது பார்த்து சொல்ல போறீங்க. வாங்க வாங்க. ஓகே, நெல்லையப்பன் பிறகு 2 வார்த்தை பேசினார். அவர் வந்து நிருபரா இருந்து சென்னையிலிருந்து வந்திருக்கார். ஓம் சாந்தி. இங்க வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 90% யாரு பெண்கள் வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கமே வந்து பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய இயக்கம். அப்ப நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்கன்னா பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஸோ நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணணும். இந்த தியானத்தை வந்து நீங்க என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். ஏதோ வந்தோம், நீங்க கூப்பிட்டாங்க அதுக்காண்டி வந்தோம். நாம் வந்து 3 வேளை சாப்பிட்றோம், ஒரு கேமரா தானே, மற்ற வேலைகள்லாம் பண்றோம். அதே மாதிரி இதுவும் ஒரு வேலை, இதுவும் எனக்கு ஒரு பார்ட் இருக்குது, இதை நான் டெய்லி கத்துக்கணும் அப்படிங்கிற மட்டும் உங்கள்கிட்ட எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க வர ஆரம்பிச்சிருவீங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த தியானம் வந்து இவங்க கூட சொன்னாங்க, யாரோ ஒரு காரக்குறிச்சியில வந்து ஒருத்தர் வந்து டெய்லி ஒரு 5 வார்த்தையை சொன்னா அப்படின்ட்டு. இதுதான் உண்மை. ஏதாவது நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், உடல் பிரச்சனையா, மன பிரச்சனையா, பண பிரச்சனையா, குழந்தைகள் பிரச்சனையா, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. இதை வந்து நான் அடிச்சு சொல்லுவேன். எனக்கு நீங்க ஒரு வாரம் நீங்க கண்டினியூவா வந்து பாருங்க, உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சமா சால்வ் ஆகிட்டே இருக்கும். சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். நீங்க சொன்னீங்களே, நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணேன், எனக்கு சால்வ் ஆகலையே அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா பகவான் கொடுக்கக்கூடிய இந்த தியானத்துடைய மகிமை வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஏன்னா அவர் பூமியில வந்து நமக்கு வந்து அவ்வளவு சக்தியில கொடுக்குறாங்க. நம்ம கோயிலுக்கு போறோம், கோயில எல்லாமே கேட்கிறோம். ஆனா எப்படி கேட்கணும், பகவான்கிட்ட என்ன கேட்கணுங்கிறத கூட நமக்கு தெரியாது. கோயில போய் நம்ம கஷ்டத்தை தான் சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். ஆனா பகவான் நீங்க என்ன என்கிட்ட கேட்கணும், நான் உங்களுக்கு என்னெல்லாம் தந்திருக்கிறேன் அப்படிங்கிற எல்லாமே பகவான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால எல்லாருமே வந்து இந்த நாள் மட்டும் இல்ல, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லயும் கண்டினியூவா நீங்க வந்து முழு ஆஸ்தியை பகவான் இருந்து நீங்க எடுங்க. இந்த ஊரு சுபிட்சமாகும், நீங்க நல்லா இருப்பீங்க, இந்த உலகம் சுபிட்சமாகும். ஏன்னா வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப மோசமான காலங்களா வந்துட்டு இருக்கு, நீங்களே பாக்குறீங்க. அதனால அதுல இருந்துலாம் நாம் வந்து திடமா இருக்கணும் அப்படின்னா நாம் பகவான் இருந்து இந்த சக்தியை, முழு ஆஸ்தியை வந்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? எல்லாரும் நீங்க வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். நீங்க வந்து எல்லா பலனையும் பெற்று ஓகே. ஒரே நிமிஷம் எல்லாரும் சைலண்டா இருக்கும். தியானம் பண்ணிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.
முடிஞ்சு